ஹல்லேலூயா. எப்படி இருக்கீங்க? எல்லாரும் கிறிஸ்துமஸ்க்கு ரெடி ஆயிட்டு இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்குள் கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் இருக்கு நான் நினைக்கிறேன். ஆமென். ஓகே, நாம இயேசுவை பற்றி கேட்டோம், பலியானவரை பற்றி. நம்மோடு கூட இருக்கிற இம்மானுவேலை பற்றி கேட்டோம். இன்றைக்கு ஒரு விசேஷமான செய்தியை உங்களோடும் தேவனுடைய வார்த்தை கொண்டு பேச வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாம் எடுங்க. லூக்காவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். ஆமென். லூக்காவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பாருங்க, இங்கே அழகா ஒரு வசனம் இருக்கு. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். முத இயேசு, இம்மானுவேல், கிறிஸ்து என்னும் இரட்சகர். யார் அவர்? நமக்காக அபிஷேகப்பட்டு விசேஷமாய் பூமியிலே பிரித்தெடுக்கப்பட்ட கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட ரட்சிப்பின் செய்தியை, எப்படிப்பட்ட விசேஷமான ஆசீர்வாதத்தை இந்த பூமிக்கு கொடுக்க வந்தார் தெரியுமா? அதை தான் இப்போ சொல்ல போறேன். இந்த பூமிக்கு அவர் எதை கொடுக்க வந்தார்? அதுல 10வது வசனம் பாருங்க. தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்க வந்தேன். இதுக்கு முன்னாடி ஒரு பகுதியில நம்ம கேட்கும் போது எல்லா ஜனனுடைய பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறார்னு கேட்டோம். ஆனா இங்க வசனம் பாருங்க, ஸ்தோத்திரம், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. எனக்கு அன்பானவர்களே, இயேசு ஏன் பூமியிலே பிறந்தார் தெரியுமா? சந்தோஷத்தை உண்டாக்க. சொல்லுங்க. நீங்க சொல்றத பார்த்தா, ஐயோ பாஸ்டர், நாங்களே குள்ளூர்ல உட்கார்ந்துட்டு ஜலதோஷத்தோட உட்கார்ந்துருக்கோம், நீங்க சந்தோஷத்தை உண்டாக்குன்னு சொல்றீங்களே அப்படி நீங்க கேட்கலாம். மிகுந்த நற்செய்தியின் இந்த செய்தியோட முத வேலைன்னு தெரியுமா? சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி. ஆமென். இந்த கிறிஸ்து இயேசு, கர்த்தராகிய கிறிஸ்து எதற்கு தாவீதின் ஊரிலே பெத்லகேமிலே பிறந்தார் தெரியுமா? அங்க வசனம் ரொம்ப அழகா சொல்லுதுங்க. மிகுந்த சந்தோஷம். என்ன சந்தோஷம்? மிகுந்த சந்தோஷம். நிறைய பேருடைய வாழ்க்கையில சந்தோஷமே கிடையாது. ஏன் பிள்ளைகளை பெற்றோம், ஏன் திருமணம் செய்து கொண்டோம், ஏன் இந்த பிரச்சனை, ஏன் நமக்கு வேலை இல்லை, ஏன் நமக்கு வருமானம் இல்லை, இப்படி மிகுந்த வேதனையோடு கூட இருக்கிற அநேகருக்கு சந்தோஷமான செய்தியை தேவன் கொண்டு வந்திருக்கிறார். அந்த சந்தோஷமான செய்தி தான் இயேசு கிறிஸ்து. ஏசப்பா கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். பல வியாதிகளை மாற்றினவர் அவர், பல ரோகங்களை மாற்றினவர் அவர், பல பேருக்கு நன்மையை கொடுத்தவர் அவர். பேசிக்கொண்டிருக்கிற என் வாழ்க்கையை மாற்றி எனக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்தவர் அவர். சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா. வேறு யாராலும் உங்களுக்கு சந்தோஷத்தை தர முடியாது. நம்மளை துக்கப்படுத்துறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, நம்மளை அவமானப்படுத்த நிறைய பேர் இருக்காங்க, நம்மளை சங்கடப்படுத்த நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்மளை அள வைக்க நிறைய பேர் இருக்காங்க. சந்தோஷப்படுத்த யாருமே இல்லை. ஒருவேளை நம்மளை சந்தோஷப்படுத்தணும்னா பணம் கொடுத்தா சந்தோஷப்படுத்துவாங்க. 3 மணி நேரம் ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் டிக்கெட் எடுத்தா சினிமாவுக்கு போனா சந்தோஷம், இல்ல கூத்தாடிகள் கிட்ட போய் பணம் கொடுத்தா சந்தோஷம், இல்ல கொஞ்சம் சரக்கு அடிச்சா சந்தோஷம். எல்லாம் பணம் கொடுத்தாதான் கிடைக்கும். ஆனா பணமே கொடுக்காம சந்தோஷத்தை கொடுக்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும். எப்ப சந்தோஷம் நமக்கு வரும் தெரியுமா? நம்ம லகுவா இருக்கும் போது, எந்த கஷ்டமும் இல்லாத போது தான் நமக்கு சந்தோஷம் உண்டாகும்ல. நம்ம தலையில எந்த கனமும் இல்லாத போது சந்தோஷம் உண்டாகும்ல. மனசுல எந்த டென்ஷனும் இல்லாத போது சந்தோஷம் உண்டாகும்ல. ஆமா, உங்க தலையில இருக்கிற கனத்தை எடுத்து, உங்க மனசுல இருக்கிற கோபத்தை, டென்ஷன் எல்லாம் எடுத்து, ஆமென், ஸ்தோத்திரம், தேவையில்லாத பிரச்சனைகளை மாற்றுகிற ஒரு பெரிய தேவன் இந்த பூமியிலே உங்களுக்காக பிறந்திருக்கிறார். அவர் எதற்காக பிறந்தார்? உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க பிறந்தார். இதுக்கு சந்தோஷத்தை கொடுக்க. நீங்க நிறைய பேருக்கு பேரு சந்தோஷ்,
ஆனா சிடு சிடுன்னு இருப்பான். சந்தோஷமாய் வாழ்வதற்கு உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டார். சந்தோஷம் கூட இருந்தா கூட சந்தோஷம் இல்லை, ஆனா இயேசுநாதர் கூட இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருப்போம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். முதலாவது சந்தோஷம். இரண்டாவது பாருங்க, நல்ல செய்தி அவர் உங்களுக்கு தருவார். இத்தனை நாள் நீங்க கெட்ட செய்தியை கேட்டிருக்கலாம். என் வயிற்றுல பிள்ளை இல்லைங்கிற கெட்ட செய்தியை கேட்டிருக்கலாம். என் வியாதி மாறாதுங்கிற கெட்ட செய்தியை கேட்டிருக்கலாம். நல்ல வீடு வாசல் வாங்க முடியாதுங்கிற கெட்ட செய்தியை கேட்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாங்க, இனிமே வருகிற நாட்கள்ல உங்களுக்கு நல்ல செய்தி உண்டாகும். சந்தோஷத்தை கொடுக்கிற நல்ல செய்தி உங்களுக்கு உண்டாகும். ஆமென். அது என்ன செய்தி தெரியுமா? இயேசு இனிமேல் உங்களுக்குள் பிறக்க போகிறார். யாருக்குள்ளெல்லாம் இயேசு பிறப்பாரோ அவங்களுக்கெல்லாம் சந்தோஷம். யாரு உள்ளத்துலாம் இயேசு பிறப்பாரோ அவங்களுக்கு நல்ல செய்தி. ஆமென். அவர் வந்துட்டார்னாவே போதும். உங்க உள்ளத்துல அவர் வந்துட்டா போதும், சகல ஆசீர்வாதங்களையும் அவர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. சகல நன்மைகளையும் அவர் உங்களுக்கு கொடுப்பார். சந்தோஷத்தை கொடுப்பார், நல்ல செய்தியை கொடுப்பார். பயப்படாதீங்க. ஏசப்பா சொல்லுங்க, ஏசப்பா எனக்குள்ள வந்துருங்க, எனக்கு சந்தோஷம் வேணும், என் காதுல நல்ல செய்தியை கேட்கணும்னு சொல்லுங்க. ஏசப்பாவோட கூப்பிட்டீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்வாருங்க. God bless you. நான் உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். சவால் பண்றேங்க, நீங்க ஏசப்பாவை கூப்பிடுங்க. அவர் உங்களுக்குள்ள பிறந்தாருன்னா நல்ல செய்தி. ஆமென்.